எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம டீ கடையில் கிடைக்கிற பட்டர் பிஸ்கெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அவன் தேவையில்லை, வெண்ணெய் தேவையில்லை, முட்டை தேவையில்லை, எதுவும் இல்லாமல் சிம்பிளாக நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன். 1/4 கப்பு தான் சேர்த்துருக்கேன் பாருங்கள். நம்ம சர்க்கரையை பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும் அளந்து. இப்போ அரை கப் அளவுக்கு ஆயில், ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இது எல்லாம் கரைஞ்சி வரட்டும். இப்போது ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை நல்ல கைகளால் நல்லா நுணுக்கி அப்படி போடுங்க. அப்போ நல்லாவே ஒரு ஜீரக வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கப் அளவு கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். முழுசாக ஃபஸ்ட்டு சேர்த்துக்க வேண்டாம். நம்ம வேறு எந்த பொருளும் சேர்க்க போகிறது இல்லை. இதுக்கு நம்ம சேர்க்க போகிற பொருள் இவ்வளோ தான். இப்போ நம்ம கைகளாலவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கையில் இருக்கிற சூட்டுக்கே நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்துடும். பாருங்கள், நல்லா பக்குவமாக வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கிற கோதுமாவையும் சேர்த்துக்கோ. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக வந்துருச்சு நமக்கு. இப்போ நம்ம நான் அடியில் ஒரு எண்ணெய் கவர் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு பட்டர் பேப்பர் இருந்தால் பட்டர் பேப்பர் போட்டுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். நான் பட்டர் பேப்பர் இல்லைன்றதுனால ஒரு ஆயில் கவரையும் மேலே ஒரு கவரையும் வச்சுருக்கேன். வச்சுட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக நம்ம திரட்டி விடுங்க. ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ்க்கு திரட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசாக இருந்தாலும் நமக்கு எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். இந்த அளவுக்கு பக்குவமாக இருந்தால் போதும். ரொம்ப மெலிசாக திரட்டிட வேண்டாம். இப்போ நம்ம ஒரு மூடியை வச்சு நம்ம இதை கட் பண்ணிக்க போகிறோம். நல்ல ஒரு மூடியை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்தோம்னா அது சரியாக வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம எந்த தட்டில் நம்ம வைக்க போகிறோமோ அந்த தட்டில் ஆயில் தடவிடுங்க. ஆயில் நல்லா தடவிட்டு லைட்டாக கோதுமை மாவு தூவி விட்டுக்கலாம். அப்போ தான் அதை எடுத்து இதில் நம்ம வைக்க முடியும் பிஸ்கெட்ஸை. இப்போ இது இருக்கட்டும். இப்போ இதே மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். மீதம் இருக்கிற மாவை திருப்பியும் நம்ம நல்லா திரட்டி திருப்பியும் நம்ம செஞ்சுக்கலாம். அது வேஸ்ட் ஆகாது. இந்த ஓரங்களெல்லாம் நம்ம எடுத்துட்டோன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக தான் இந்த ஸ்டெப் செய்யணும். இந்த மாதிரி ஒரு தோசை கரண்டியை வச்சு நம்ம இந்த பிஸ்கெட்டை ஈஸியாக எடுத்துடலாம். பாருங்கள், அவ்வளோதான். நல்லா சுலபமாக வந்துருச்சு பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், செஞ்சிட்டோம். மீதம் இருக்கிற மாவையும் திருப்பியும் திரட்டி திருப்பியும் செஞ்சுக்கலாம்.
இப்போ நான் ஒரு கடாயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு கடாயில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. வச்சு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த தட்டை வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம், எனக்கு 22 நிமிஷம் சரியாக இருந்துச்சு. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சூப்பராக நமக்கு டீ கடை பிஸ்கெட் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். 22 நிமிஷத்துலேயே எனக்கு சூப்பராக பிஸ்கெட் கிடச்சிருச்சு. இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக எடுக்க வரும் பாருங்கள். சுலபமாக எடுக்க வந்துருச்சு பாருங்கள். நம்ம டீ கடை பிஸ்கெட் நமக்கு வீட்லேயே ஈஸியாக செய்ய முடியும். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் போது நம்ம எப்போ தேவைப்படுமோ அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை எல்லோரும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். விஜி கிரியேஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.